அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோன்னாக்க, என்னுடைய கீழ் வீடு, அது சைடு ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஆண்டு காலமாக முயற்சி செய்கிறேன் நான். மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். அப்போ ரோடு கீழே இருந்தது, வீடு மேலே இருந்தது. நம்ம அரசாங்கம் ரோடு போட்டு ரோடு மேலே போயிடுச்சு, வீடு அப்படி இருக்குது, கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. மழை தண்ணி ஃபுல்லாக வீட்டில் வருது. இதுக்கு ஒரே வழி என்னன்னாக்க, வீட்டை சுற்றி ஒரு 2 அடி தூக்கிட்டோம்னா அப்போ தண்ணி உள்ளே வராது. தண்ணி எப்படி வருதுனாக்கா, கிளாஸெட் மூலிமா வீட்டுக்குள்ளார வருது. மழை பெஞ்சா டிச்சு தண்ணி நம்மளுடைய கிளாஸெட் வாயிலாக வீட்டுக்குள்ளார ஃபுல்லாக வருது. எப்படி மனிதன் வாழ்கிறது? இதுதான் அரசாங்கத்து திட்டம். அப்போ அவசரத்துக்கு அவங்க பணியை போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ போன வருஷம், அதாவது ஜூன் ஜூலை 2024 செஞ்சது. அந்த பில்லாம் வச்சுருக்கேன் நான். அன்றைக்கு காலகட்டத்தில் இந்த பணியை செய்யலைனாக்க யாருக்குமே ஒப்புமே இல்லதில்லை. இது எதுக்கு செய்யணும்? இது தேவையா? அப்போது இன்றைக்கி வீடு 4 கோடி 5 கோடி போகும். ஆனால் மனிதன் குடியிருக்கிறதுக்கான டாய்லெட்டும் டிச் ஃபெசிலிட்டியும் கிட்ட இருந்தாலும் செய்ய முடியும். நான் தலைகீழ நின்று கெஞ்சிடும் ஒருத்தர்கிட்டையும், ஐயா இந்த பணி செஞ்சதான் முடியும்ன்ட்டு. யாருக்கும் உண்மையாக இல்லை. மனைவியாகட்டும் மகளாகட்டும், இந்த வேலை எதுக்கு செய்யணும்? நம்ம இப்போ தேவையா? அப்போது உலகத்தோடு ஒத்துட்டு போவாங்க. உலகம் எப்படி வருதோ அப்படி வாங்குங்க. அம்மா, நம்ம வீடு, என் வீடு, நம்ம வீடு, இது இப்படி பண்ணால் தான் இந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கும்ன்ட்டு அவளை கெஞ்சுறேன், கதறேன். யாருக்கும் எட்டில். பணம் பணம் பணம். சரி, ரைட்டு. இந்த பகுதி பார்த்திங்கனாக்க, ஒவ்வொரு பகுதியும் என்னென்னு சொல்லிடுறேன் நான். இங்கே மோட்டர் கனெக்ஷன் இருந்தது. மெயின் டேங்க்லேருந்து தண்ணி நல்ல தண்ணி தொட்டியில் கொட்டிடும். அந்த தண்ணி மோட்டர் எடுக்கிறது. இது பாருங்கள், வாஷ் பேஷன் அந்த இடத்துல இருந்தது. நான் அந்த பின்பக்கம் சம்புக்கு பக்கத்தில் ஒரு 1.5 அடி ஏற்றி அங்கேருந்து அப்படியே 4 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படியே வாட்டமாக கொண்டாந்து வீட்டுடைய நார்த் ஈஸ்ட்டில் கொண்டு வரப்போ ஒரு 6 இன்ச்சு வாட்டம், அங்கேருந்து திருப்பியும் கொஞ்சம் அப்படியே கொண்டாந்து டிச்சு கொண்டு வரப்போ டிச்சிலேருந்து ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு செட் பண்ணுறேங்க நான். அப்போது வீடு உள்ளே கூட பார்த்திங்கன்னா, உள்ளுடைய தரை மட்டத்துக்கும் இதுக்கும் ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சு நில மட்டம் தாசி ஆகிடுச்சு. வேறு வழியே இல்லை. இப்போது 10 அடி சீலிங் போட்டிருக்கோம். நாளைக்கு நம்ம குழந்தைகள்லாம் யார்? மனைவி, மகள், மருமகன், பேரன். அவன் காலத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறப்போ இந்த வீட்டை கொஞ்சம் டிசைன் பண்ணினா ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணலாம். இன்டீரியர் 10 அடி இருக்குது. சீலிங்கை 9 அடியோ 8 அடியோ மாற்றினானாக்க ஃபால் சீலிங் அப்படியே ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி டிசைன் பண்ணலாம். பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இந்த தண்ணீர் வெளியே போகிறதுக்கு என்ன வழி செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன். இது பின்பக்க பாத்ரூம், அதில் இந்த லைன் போட்டிருக்கோம். ஒரு காலகட்டத்தில் இந்த தண்ணி டேங்க்கில் அவ்வளோ மண் ஏறிடுச்சு. ஆடி மாதம் புது தண்ணி வரும், ரேட்டு. அந்த தொட்டியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளை கூப்பிட்டு கேட்டோம்னா, சார் 800 ரூபா கொடுங்க சார், 2 பேர் வந்துடுறோம், 1600 ரூபா, மற்ற சாமானை போட்டு 2000 ரூபா செஞ்சு கொடுத்துட்றேன். கடைசியில் நான் இறங்கி செய்கிறேன்னே. ஆனால் கடைசியில் என் மனைவி இறங்கி அந்த தொட்டிக்குள்ளார இறங்கி எடுத்து க்ளீன் பண்ணி அழுக்கிற எடுத்து கொடுத்தாங்க. நான் வெளியே ஊற்றினேன், தொட்டி க்ளீன் ஆகிடுச்சு. பரவாயில்ல. ஏன் சொல்ல போகிறேன்னாக்க, இன்றைக்கி வாழும் காலகட்டம் மோசமானதும் சொல்ல, மனுஷன் மாற்றி வரணும். சரி, ரைட்டு. இந்த இடம் கம்ப்ரஸர். இந்த இடம் கம்ப்ரஸர் லாஸ்ட்டில் எண்டில் கொண்டு போகிறப்போ அந்த இடத்துல ஒரு எல்போ கொண்டாந்து எல்போ திரும்பி கட் பண்ணி போகிற மாதிரி. இது அந்த பாத்ரூம், பேக் சைட் பாத்ரூமில் இருக்க கனெக்ஷனை. இங்கே பின்பக்கம் இருக்க பைப் லைன் ஒரு டீ ஜாயிண்ட் போட்டு அந்த இடத்துல சின்னோண்டு சப்போர்ட் போட்டிருந்தோம். கிச்சன்லேருந்து வர பைப் இது. கிச்சன்லேருந்து பெரிய பைப் பண்ணாந்து சின்ன பைப் பண்ணோம். இது பின்பக்கம்
மோட்டர் லைன் வருது இல்லையா, அந்த இடத்துல இருக்கணும். அதில் வந்து மோட்ரு போட்டோம்னா தொட்டிக்கும் தண்ணி விழுவும், டைரெக்டாக திறந்துவிட்டோம் டைரெக்டாகவும் தண்ணி தொட்டியில் விழுந்துட்டுருக்கும். அதில் பெரிய மோட்ரு போட்டு மேல் டேங்க்கு ஏற்றிக்கலாம். இந்த வாய்ப்பு செஞ்சுருந்தோம். இது வாஷ் பேஷன், பின்பக்கம் வாஷ் பேஷன் ஏரியா. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அடி ஏற்றிருக்கோம் அதில். அது பாருங்கள், கிச்சன்லேருந்து ஒரு பைப் கொண்டாந்து அங்கே ஒரு ஜாயின் போட்டு அங்கே ஜாயின் பண்ணி அதில் வந்து வாஷ் மிஷின் கீழே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சரி, இதுக்கெல்லாம் எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான்? நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் எங்கே ஒரு அடைப்பு இருக்குது செக் பண்ணணுன்னாக்க இந்த பதிவில் தான் தேவைப்படும். அப்போது இதோட குழந்தைங்க சிரமப்பட வேண்டியதில்லை. அப்புறம் பின்பக்கம் பாத்ரூம், அந்த பைப்பு சென்டரில் கொண்டாந்துருக்கோம். என்ன காரணம்? பேக்கில் கிளாஸிட் வைக்கணும், இந்த பக்கம் வாட்டர் வெளியே போகிறதுக்கு பைப் லைன் வைக்கணும். இது பாருங்கள், அப்படியே வந்து சைடில் கொண்டாந்துருக்கோம். அதில் அந்த பின்பக்கம் தொட்டிக்கு பதிலாக கார்னர் ஜல்லி போட்டாங்க. அங்கே தான் சின்ன தவறு பண்ணிட்டாங்க. அந்த தண்ணி டேங்க்கில் கீழே ஒரு அட்டை எடுக்க விட்டதுனால இப்போ ஒரு வருடம் கழிச்சுட்டு வந்து செப்டிக் டேங்க் வந்து ஓவர் போகிற மாதிரி வந்து பாத்ரூம்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். திரும்பி அதை உடச்சி எடுத்து செய்யணும். அது இது பாருங்கள், உள்ளே அங்கே தண்ணி மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி அப்படியே வடிகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இந்த சைடில் பக்கத்தில் ராஜுன்ட்டு, அவர் பயங்கர இன்ஜினியர். அவர் வீட்டு பக்கம் 2 அடி ஏற்றி ஆனுன்ட்டார். காசு 5000 தரேன்ட்டார். என் பணியில் வந்து நான் டென்ஷனில் ஓடிட்டுருக்கேன். கையில் காசு ரொம்ப டைட்டாக வச்சுக்கிட்டு. வேறு வழி இல்லை, அன்றைக்கி செய்ய வேண்டிய காலகட்டம் செஞ்சேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து சின்ன தவறு பண்ணிட்டோம். எல்லாம் அடைச்சா செஞ்சோம். கீழே வந்து அந்த தொட்டியில் ஓவர்ஃப்ளோர தண்ணி கீழே சீப்பேஜ் ஆகி இதில் மண் போய் அடைச்சிக்கிட்ட கிளாஸ் செட்டில் தண்ணி போல் உடச்சி பார்த்தோம். என்னமோ பண்ணோம், செய்ய முடியல. இப்போ இந்த வாரத்தில் இன்னைக்கு பாருங்கள், எப்போது ஏப்ரல் மாதம் 2025 அந்த பணி செஞ்சுருவேன். இது அந்த காலத்தில் கட்டின வீடு, 93 94 எலிவேஷனோட. ஏதோ கனவு இல்லம், எனக்கு வாழ்க்கையில் ஒரு முறை வீட்டை கட்டுறோம் அப்படின்ட்டு ஆர்ச்செல்லாம் போட்டு கட்டணுன்னு. அன்றைக்கி அப்பா இருந்தார். உதவி எப்படி, பண உதவிங்கிறது வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் செஞ்சாலும் அந்த மன உதவி, அந்த ஹெல்ப் பண்ணார் செய்யவும். இன்றைக்கி வீடு அழகாக பார்க் இருக்குது. ஃப்ரண்ட்லலாம் டைல்ஸ்லாம் என்னால் தான் போட்டாங்க. இங்கே வெளியே டிச்சு தண்ணி போகிறதுக்கான இந்த கார் பார்க்கிங் இருக்க ஏரியா, அதுக்குள்ளே கன்சீலில் தான் போட்டு பைப் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது, செஞ்சிட்டேன். அதுலேயும் செங்கல் கட்டி மண்ணை கொட்டி ஏக்கப்பட்ட ரகலப்பட்டு அதெல்லாம் வருத்தப்பட்டு பக்கத்து வீட்டுக்கார பணம் 1000 தரேன்ட்டார் செங்கலுக்கும் உடம்பு சேர்த்து. அந்த கூலியும் எனக்கு 20,000 ஆகிடுச்சு அந்த இடத்துல உள்ளே போய் செய்கிறதுக்கு. சரி, பணிகள் ஆனது. இது வந்து கீழ் வீட்டினுடைய சின்ன சுவாமி ரூம் பக்கத்தில் ரூமில் தண்ணி சூப்பேஜ் இருந்தது. அதெல்லாம் சின்ன சின்ன பணிகள் இருக்குது, மேலிருந்து ரெடி பண்ணியாச்சு சார். இது வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலை. இது பாருங்கள், வீட்டுக்குள்ளே இருக்க பாத்ரூம், இதுவும் ஒரு அடி ஏற்றிருக்கு. ஏற்றி தான் அங்கேருந்து ஹைட் பண்ணி தான் கொண்டாந்ததில்ல. இந்த சின்ன தவறு நடந்துருந்தது, தவறை கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்காக இவ்வளோ விஷயம் போகிறோன்னா, நீங்கள் நாளைக்கு வீடு கட்டுறப்போ நீங்கள் நின்று ஒவ்வொரு வேலையும் பாருங்கள். எந்த இடத்துல என்ன வச்சுருக்கோம், என்ன பைப் போட்டிருக்கு. அன்றைக்கி வர மக்களுக்கு வந்து நம்ம என்ன மைண்டில் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது. இந்த எப்படின்னாக்கா எழுதணும் ஏட்டை கெடுத்தால் அதையும் கெடுத்தால் அச்சடிக்கிறவன்ட்ட. புதுசாக வீடு கட்டுறதை விட வந்து இன்ஜினியர் கொடுத்து அப்படியே கட்டி கொடுத்துருவார். நாளைக்கு தேவைங்கிறப்ப தான் சிரமங்கள் தெரியும். ஆனால் ஆல்ட்ரேஷன் வருங்கிறப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து பிட்டில் வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் அது தேவையான பொருட்களில் கரியார் நேரத்தில் கொண்டாந்து அந்த பணியை செய்யணும். அதனால் இந்த பதிவு மிகப்பெரிய பதிவு தான். இந்த இடத்துல தான் சின்னோண்டு தவறு நடந்தது. தவறு இந்த வாரத்தில் சரி பண்ணிவிடுவேன் நான். அதாவது கிளாஸ் செட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பைப் போய் கீழே டேங்குக்கு போகிறது. பின்பக்கம் ஒரு தொட்டி வச்சுருந்தேன், என் பேரை அதில் பூச்சி விளையாடிட்டு இருந்தான், அது உடச்சி எடுத்துட்டோம். இன்றைக்கி நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இந்த அடுத்தது இந்த என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தார். இறைவன் நாட்டு அந்த பணியை செஞ்சேன் நான். யாரும் குறையும் காணல, தவறும் காணல. ஆனால் அப்படி இருந்து என்ன பண்ணிட்டார், பின்னார் செவரு வந்து ஏன் செவருன்ட்டார். அவருக்காக ஒரு செங்கல் வச்சு கட்டினால. அதனால் இந்த வீடியோ பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் வீடு கட்டுறப்போ ஒவ்வொரு பகுதியையும் ஃபோட்டோ எடுத்து
ஒரு ஃபோட்டோ ஃபைல் போட்டு வச்சுக்கோங்க. 10 கோடி 20 கோடி வீடு கட்டுறதுக்கு பெருசு இல்லை. அந்த பதிவுகள் வீட்டில் இருந்தால் தான் நாளைக்கு தினத்துக்கு நல்லாயிருக்கும்.